Hi friends, welcome to Chennai food. வீட்ல இட்லி மாவு இருந்தா போறங்க. சிம்பிளான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்ஸ்டன்ட்டா தேன் மிட்டாய் செய்ய போறங்க. அது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம ஜீராவை ரெடி பண்ணிக்கலாம். ஜீரா ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு pan எடுத்துக்கோங்க. நான் இந்த பவுல்ல ஒரு பவுல் அளவுக்கு சர்க்கரை எடுத்துர்க்கேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்துர்க்கேன். இந்த சர்க்கரையை இதல சேர்த்துக்கலாம். சர்க்கரை எந்த பவுல்ல எடுத்தீங்களோ அதே பவுல்ல நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் சர்க்கரைக்கு நான் 1 கப் தண்ணி சேர்க்க போறேன். சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி பாகு நல்லா வரணும். கம்பி பதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தா போறோம். கொஞ்ச நேரம் சர்க்கரை கரைஞ்சி நமக்கு ஜீரா ரெடி ஆகட்டும். சர்க்கரை கரைஞ்சி சர்க்கரை தண்ணி கொதிக்க ஆரம்பிச்ச உடனே அடுப்பு நான் சிம்ல வச்சிட்டேங்க. வச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் போல கொதிக்க விட்டேன். பாருங்க நல்லா ஜீரா ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இது நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா கம்பி பதெல்லாம் வர வேண்டாங்க. இப்படி விரல்ல தொட்டா ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தா போதும். விரல்ல வந்து நல்லா ஒட்டணும். அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தா போதும். இப்போ நான் இதல ஏலக்காய் பொடி சேர்க்க போறேன். நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் ஏலக்காய் பொடி சேர்க்கறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, தேன் மிட்டாய்க்கு ஜீரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஜீரா வந்து இறுகி போகாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா லெமன் சாறு, அதாவது எலுமிச்சை சாறை கொஞ்சம் லைட்டா பிழிஞ்சு விட்டுறலாம். நான் கால்வாசி லெமன் தான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இதுல இருந்து ஒரு 2-3 டிராப் பிழிஞ்சு விட்டா போறோம். அதிகமா பிழிஞ்சு விட்டா புளிப்பு அதிகமாயிடும். அவ்வளவுதாங்க, நான் லேசா பிழிஞ்சு விட்டுட்டேன். ஒரு முறை கலந்து விட்டுறலாம். ஜீராவை இறக்கிடலாம். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் தேன் மிட்டாய்க்கு நமக்கு ஜீரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா தேன் மிட்டாய் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம். சர்க்கரை எந்த கப்புல எடுத்தனோ அதே கப்புல தாங்க நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு நீங்க ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மாவை கூட நீங்க இந்த தேன் மிட்டாய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல முந்தின நாள் அரைச்சு வச்ச மாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிப்பா இருக்கிற மாவை யூஸ் பண்ணாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் இட்லி மாவு நல்லா கட்டியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கட்டியா இருக்கணும். மாவு எடுத்து ஊத்துனா சட்டுன்னு விழக்கூடாது, பொறுமையா தான் விழுது. பாருங்க, இந்த அளவுக்கு கட்டியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நான் பவுலுக்கு மாத்திக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சமையல் சோடா எடுத்துர்க்கேங்க. அதை இதில் சேர்த்துடலாம். தேன் மிட்டாய் நல்லா எழும்பி வரும். ஜீரால நல்லா சீக்கிரமா ஊறும். அதுக்காக தான் சமையல் சோடா சேர்க்குறோம். அதை இதில் சேர்த்து விட்டுறேன். எப்பவுமே தேன் மிட்டாய் பார்த்தீங்கன்னா ஒரு கலராக இருக்குங்க. கலராக இருந்தால் தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஃபுட் கலர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்சிங் கொடுத்துடலாம். இட்லி மாவுலேயே ஈரப்பதம் இருக்கனால அந்த ஈரப்பதத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்ட சமையல் சோடா, ஃபுட் கலர் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இட்லி மாவில் நான் எப்பவுமே உப்பு போட்டு தாங்க அரைப்பேன். அதனால் நான் சால்ட் சேர்க்கல. சப்போஸ் நீங்கள் உப்பு கலக்காமல் மாவு வச்சுருந்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் இல்லைனா 2 பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சால்ட் சேர்த்துக்கோங்க. இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறது நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வச்சு தான் நம்ம தேன் மிட்டாய் பொரிக்க போகிறோம். பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்ட மாதிரி எண்ணெயில் விடணும். எண்ணெயில் போட்ட உடனே கொஞ்ச நேரத்துலேயே மிதக்க ஆரம்பிச்சிடுங்க. மிதக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்துடலாம். பாருங்க, பொரிஞ்சதுக்கு அப்புறம் கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் பொழுது நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ண மாவு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்த இட்லி மாவு எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஜீராவும் ரெடியாக இருக்குது. நம்ம ஜீராவில் இதை சேர்த்துடலாம். ஜீரா சில நேரம் ஆறிடுச்சுன்னா இறுகி போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஜீரா கரைஞ்சி லிக்விடாக இருக்கும். இப்போ இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற விடணுங்க. அப்போ தான் இந்த ஜீரா எல்லாமே அந்த தேன் மிட்டாயில் ஊறிட்டு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேன் மிட்டாயை நான் 15 நிமிஷம் ஜீராவில் ஊற விட்டுட்டேங்க. பாருங்க, நல்லாவே ஊறிடுச்சு. எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்க. ஜீராவுடைய அளவும் குறைஞ்சிடுச்சு. லைட்டாக மேலே தான் கொஞ்சம் ஜீரா இருக்குது. இது வந்து சாப்பிடும் பொழுது நமக்கு அள்ளி போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இட்லி மாவை வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த தேன் மிட்டாயை ரெடி பண்ணலாங்க. நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யணும்னா சட்டுன்னு இட்லி மாவை எடுத்து நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. எல்லார் வீட்லேயுமே இட்லி மாவு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்ருப்போம். அது ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய முடியும். நம்ம செஞ்சு அவங்கள அசத்தலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வயசில் பெட்டி கடைகளில் பங்க் கடைகள்லாம் நீங்கள் தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க.
இப்போ நமக்கு அந்த கடைகளெல்லாம் தேன் மிட்டாய் கிடைக்கிறது இல்லைங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு ரொம்பவே டேஸ்டான ஈஸியான தேன் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அஃபிஷியலாக நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயினாக இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நாங்கள் அதில் நிறைய போஸ்ட் போட்டுட்ருக்கோம். நீங்கள் சமைச்ச வீடியோஸ், ஃபோட்டோஸ் எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா அதையும் நாங்கள் போஸ்ட் போடுவோம். மறக்காமல் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.